ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நவம்பர் மந்த்க்கான 3 பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த நவம்பர் மந்த்க்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 பார்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட் பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லிக்கான நவம்பர் மந்த்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது 2மே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which state launched Mukhyamantri Udayam Kranti Yojana to connect educated youths of the state with self-employment? ஓகேவா? ஸோ இந்த முக்கியமந்திரி உதயம் கிராந்தி யோஜனாவை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல இருக்கிற யூத்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஏஜ் பிட்வீன் 18 இயர்ஸ்ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ல இந்த ஏஜ்க்குள்ள இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்கீம்க்கான எலிஜிபிள் பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண எல்லா யூத்ஸும் பிட்வீன் ஏஜ் 18 to 40ல இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு ஓன் பிசினஸ வந்து இந்த ஸ்கீம்க்கு கீழ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம்க்கான மெயின் நோக்கமே. ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற யூத்ஸுக்கு ஒரு வேலை வாய்ப்ப வந்து அவங்களே உருவாக்கிக்கிறணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு கீழ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ எந்த செக்டார்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 1 லேக்ல இருந்து 50 லேக்ஸ் வரைக்குமான லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் சர்வீஸ் செக்டார எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ சர்வீஸ் செக்டாருக்கு கீழ எவ்வளோ லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 லேக்ல இருந்து 25 லேக்ஸ் வரைக்குமான லோன்ஸ வந்து இந்த ஸ்கீம்க்கு கீழ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிவராஜ் சிங் சவுகான் அப்படின்ற பெர்சன் வந்து சிஎம்மா இருக்காங்க. அண்ட் மங்குபாய் பட்டேல் அப்படின்ற பெர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். தி 5th எடிஷன் ஆஃப் EAS. EAS அப்படிங்கிறது என்ன? ஈஸ்ட் ஏஷியன் சமிட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ EAS கான்ஃபரன்ஸ் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஹெல்ட் இன் விச் சிட்டி? ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்ட் ஏஷியன் சமிட் கான்ஃபரன்ஸ் ஓகேவா எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேரிடைம் செக்யூரிட்டிஸை வந்து இன்னும் எப்படிலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மேரிடைம் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து இன்னும் எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் தான் நடந்திருக்கு. ஸோ எந்த பிளேஸ்ல இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொல்கட்டால தான் வந்து இந்த ஈஸ்ட் ஏஷியன் சமிட் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 16th ஈஸ்ட் ஏசியா சமிட், ஈஸ்ட் ஏஷியாக்கான சமிட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புருனை கண்ட்ரில வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ புருனையோட கேபிட்டல் என்னது? பந்தார் சேரி பகவான். டோட்டலா இந்த ஈஸ்ட் ஏஷியன் சமிட்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 18 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுல 10 கண்ட்ரிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரிஸா இருக்கும். ரிமைனிங் 8 கண்ட்ரிஸ் வந்து இந்த ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ல இருக்கிற 8 கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் ஏஷியன் சமிட் நடந்தது என்னமோ புருனை கண்ட்ரில நடந்தது. ஓகேவா? அதே இது ஈஸ்ட் ஏஷியன் சமிட்கான கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா, கொல்கட்டால நடந்தது. நெக்ஸ்ட் ஒன். Who will receive the prestigious Lifetime Achievement Award this year from the Badminton World Federation? ஓகேவா? இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை இந்த இயர் யாரு ரிசீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோலாலம்பூர் மலேசியால இருக்கு. ஓகேவா? ஸோ கோலாலம்பூர் எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னா, மலேசியால இருக்கு. ஸோ அதோடைய கேபிட்டல் தானே கோலாலம்பூர். அதோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரிங்கெட் அப்படின்றது வந்து அதோடைய கரன்சியா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரகாஷ் படுகோன் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா பேட்மிண்டன்ல வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல பிரோன்ஸ் மெடலை வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரகாஷ் படுகோன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெயின்ல நடந்தது. ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவை சேர்ந்த கிடம்பி ஸ்ரீகாந்த் அப்படின்ற பர்சன் வந்து சில்வர் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட்
பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மென்ஸ்ல வந்து சில்வர் மெடல், அதாவது ஃபைனல் மேட்ச் வந்து இப்போ வரைக்கும் யாருமே விளையாண்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் மென்னா வந்து அந்த ஃபைனல் மேட்ச்ல விளையாண்டு சில்வர் மெடலை வின் பண்ணது யாரு அப்படின்னா கிடம்பி ஸ்ரீகாந்த். ஓகேவா? அண்ட் பிரான்ஸ் மெடலை யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்யா சென் வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த இயற்கான பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரகாஷ் படுகோன் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வரும்போது தீபிகா படுகோன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ரீசெண்டா அடிடாஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ யாரு அடிடாஸ் கம்பெனி வந்து அவங்கள அந்தனுடைய பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் KL ராகுல் இருக்காரு இல்லையா, ஓகேவா? ஸோ KL ராகுல வந்து ரியல்மி ஃபோன் பிராண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கான பிராண்ட் அம்பாசடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காயின் ஸ்விட்ச் கியூபர் அப்படின்றதுக்கு ரன்வீர் சிங்க பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. காயின் DCX அப்படின்றதுக்கு ஆயுஷ்மான் குரானா அப்படின்ற பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் Atal Innovation Mission, a flagship initiative of Niti Aayog, has announced a collaboration with which body? Drive synergies between Atal Innovation Missions, Atal Tinkering Labs, and Vigyan Prasad's unique interactive platform. ஓகேவா? ஸோ என்கேஜ் வித் சயின்ஸ். அட்டல் நம்மளுடைய நிதி ஆயோக் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்டல் இனோவேஷன் மிஷன் கீழே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற யூத்ஸ் கிட்ட இருக்கிற அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை எல்லாமே டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு ரூபம் கொண்டு வர்றது தான் என்ன அப்படின்னா இந்த அட்டல் டிங்கரிங் லேபுடைய வேலை. ஓகே, ஸோ இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுடைய இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அவங்களுடைய ஐடியாஸை வந்து ஒரு ரூபம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, ஓகேவா? அவங்களுடைய இனோவேஷன் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான பிளாட்ஃபார்ம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவங்க ரீசெண்டா வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிக் இன்டராக்டிவ் பிளாட்ஃபார்ம் என்கேஜ் வித் சயின்ஸ். ஓகேவா? ஸோ யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்யான் பர்சார் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விக்யான் பர்சார் கூட ரீசெண்டா யார் டைப் பண்ணியிருக்கா அப்படின்னா நித்தி ஆயோக் கூடிய அட்டல் இனோவேஷன் மிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில யூத்ஸோடைய ஐடியாஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம், அந்த ஐடியாஸ்க்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்மா வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், which bank was adjusted the best regional rural bank under the regional rural banks category in recognition of its initiative in the sphere of digital financial service by the Associated Chambers of Commerce and Industry of India? ஓகேவா? ஸோ இந்த அஸ்காமோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இவங்க படி ரீசெண்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ரூரல் பேங்க்ஸுக்கு வந்து, ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற ரூரல் பேங்க்குக்கு அதோடைய டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஓகேவா, ஸோ பெஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் கேட்டகரிக்கு கீழே வந்து அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸ்க்காக. ஓகே, ஸோ எந்த பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லையும் சரி, ஸோ கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் வந்து ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கான குவைரிஸ் ஏதாவது இருந்தா, ஓகேவா, ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அஸ்காம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் டிஜிட்டல் ரீஜனல் ரூரல் பேங்க் அவார்டை வந்து எந்த பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் வந்து ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், how much amount of Jaguar simulators are procured from Hindustan Aeronautics Limited by government? ஓகேவா? ஸோ இந்த ஜாகுவார் ஸ்டிமுலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளைட்டை வந்து யாரு மேனுஃபேக்சர் பண்றா அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபிளைட்டை வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வாங்க போறாங்க. எதுக்காக இதை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த
ஃபிளைட்ஸை வந்து வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற பைலட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஃபிளைட்ஸ் எது அப்படின்னா இந்த ஜாக்வார் சிமுலேட்டர்ஸ். ஓகேவா? இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிளைட்டை எந்த அளவுக்கான அமௌண்ட் கொடுத்து நம்மளுடைய ஆர்மி வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 357 crore அமௌண்ட் கொடுத்து இந்த ஜாக்வார் சிமுலேட்டர்ஸை வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து வாங்குறாங்க. Next one. Which company has partnered with OneCard, a mobile first credit card company, to offer a no cost equated monthly installment across its network of 2,50,000 retailers? ஓகேவா? ஸோ இந்த ஒன் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஒன் கார்டு வந்து எந்த கண்ட்ரி பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சவுதி அரேபியா பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? அண்ட் சவுதி அரேபியாவில் இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியாத்ல வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சவுதி அரேபியாவுடைய கேபிட்டலும் ரியாத் தான். அதோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியால் அப்படின்றது வந்து சவுதி அரேபியாவுடைய கரன்சியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒன் கார்டு அப்படின்றது எந்த கண்ட்ரி பேஸ்டு கம்பெனி அப்படின்னா சவுதி அரேபியா. ஸோ இவங்க வந்து ரீசெண்டா ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த கம்பெனி கூட அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, அதை வந்து நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஜீரோ இஎம்ஐ காஸ்டா வந்து ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஸ்வைப் அப்படின்ற ஆர்கனைசேஷனோட பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ பிஓஎஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் தான் வந்து எம்ஸ்வைப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஒன் கார்டு அப்படின்றத நம்ம இந்த எம்ஸ்வைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி யூஸ் பண்ண பிஓஎஸ் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதில் ஸ்வைப் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி இந்த பிஓஎஸ் மிஷின்ல ஒன் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த காசு இருக்கு இல்லையா அதை வந்து ஜீரோ ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன் கார்டு வந்து இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ப்ராசஸ்க்காக ரீசெண்டா எந்த கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஸ்வைப் கூட வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Who has been appointed as the chairman of ICC Men's Cricket Committee? ஓகேவா? ஸோ இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியோட சேர்பர்சனா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சௌரவ் கங்குலியை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னா அனில் கும்ப்ளேவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐசிசியோடைய மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியோட சேர்பர்சனா இருந்தவர் அனில் கும்ப்ளே, அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரீசெண்டா சௌரவ் கங்குலியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் கமிட்டிக்கும் சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஐசிசியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாயில வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் கிராக் பிராக்லே அப்படின்ற பர்சன் வந்து ஐசிசியோடைய ஹெட் பர்சனா வந்து ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், which state adopted the Paki Tiger Reserve 2047 Declaration on Climate Change Resilient? ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து இந்த பக்கி டைகர் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டைகர் ரிசர்வை வந்து இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அது படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பக்கி டைகர் ரிசர்வ் 2047 டிக்ளரேஷன் ஆன் அ கிளைமேட் சேஞ்ச் ரிசைலண்ட். ஸோ அந்த டைகர் ரிசர்வ் ஃபுல்லாவே இப்போ இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகுற மாதிரி. ஓகேவா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸா இருக்கட்டும், இல்லை CO2 கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாமே ரெடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து இந்த டைகர் ரிசர்வ்ல வந்து அவங்க கிரியேட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த இயர்க்குள்ள? 2047குள்ள. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் அப்படின்றது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து இந்த பக்கி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேச எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்டாஃபா அப்படின்ற நேஷனல் பார்க் இருக்கு. அண்ட் மௌலிங் அப்படின்ற நேஷனல் பார்க்கும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், who won the 2021 JCP Prize for Literature? ஓகேவா? ஸோ இந்த 2021க்கான JCP Prize for Literature வந்து எந்த ஆத்தர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் முகுந்தன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க எந்த லாங்குவேஜை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் poet. ஓகேவா? ஸோ இவர் எந்த லாங்குவேஜை சேர்ந்த poet? மலையாளம் poet. டெல்லி சோலி லோக் அப்படின்ற அந்த ஒரு புக்கை வந்து இந்த பர்சன் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்ன புக்கை எழுதியிருக்காரு அப்படின்னா டெல்லி
சோலிலோகி அப்படின்ற இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த புக்குக்காக தான் ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்ற அவார்டை வந்து இந்த இயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புக்கை இவர் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு அப்படின்னா மலையாளம் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காரு. பட் அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண பர்சன்ஸும் இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நந்தகுமார் அண்ட் ஃபாத்திமா அப்படின்ற பர்சன் வந்து இந்த டெல்லி சாக்லே அப்படின்ற புக்கை வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அவார்டு வந்து ஒரிஜினலா அந்த புக்கை எழுதுனது யாரோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 2021 ஜேசிபி லிட்ரேச்சர் அவார்டை வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா எம் முகுந்தன் அப்படின்ற பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. Next one, which INS ship third edition of India, Singapore and Thailand trilateral 2-day maritime exercise SITMAX 21 in Andaman Sea. ஓகேவா? ஸோ இந்த சிட்மேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிட்மேக்ஸ் 21 வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் கண்டக்ட் பண்றது இது தேர்ட் எடிஷன். ஓகேவா? ஸோ ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்றது என்ன, 3 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா அதை ட்ரைலேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், 2 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணா பைலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சிட்மேக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ்ல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா சிங்கப்பூர், இந்தியா அண்ட் தாய்லாந்து. ஓகேவா? இதோடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை கண்டக்ட் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியா கண்டக்ட் பண்ணாங்க. 2020ல சிங்கப்பூர் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த இயர் வந்து அந்தமான் சீல தாய்லாந்து வந்து இதை கண்டக்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இந்தியா சார்பா எந்த ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்முக் அப்படின்ற ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன், recently which national workshop on digital India land record modernization program was launched by Union Minister Giriraj Singh. ஓகேவா? நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாரு, கிரிராஜ் சிங்கா. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போவே நிறைய இடத்துல வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கா. ஓகேவா? ஸோ நம்ம கண்ட்ரிக்கு நடுவுலவே அந்த பவுண்டரிக்கான பிரச்சனை இருக்கு. ஸோ கண்ட்ரி வைஸ் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லோக்கலாவே தெரியும் இல்லையா. ஓகேவா? ஸோ அந்த நில பிரச்சனை, நில தகராறு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எல்லா எல்லா லேண்ட் பத்தின டீட்டெயில்ஸும் வந்து இந்த போர்ட்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியால இருக்கிற எல்லா லேண்ட்ஸை பத்தின டீட்டெயில்ஸுமே வந்து டிஜிட்டலா வந்து இதுல இருக்கும். ஸோ அதனால வந்து லேண்ட் டிஸ்பியூட்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும் அப்படின்ற அந்த தாட்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகே, ஸோ அந்த டிஜிட்டல் போர்ட்டலுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூமி சாம்வாட் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்ட் படி அவங்களுடைய லேண்ட் பவுண்டரிஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லேண்ட் டிஸ்பியூட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூமி சாம்வாத் அப்படின்ற ஒரு போர்ட்டலை நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently film division paid cinematic tribute to Lala Lajpati Rai on his which death anniversary. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாலா லஜபதி ராய் அப்படின்ற பர்சன் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பஞ்சாப் சிங்கம் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் தான் நம்மளுடைய பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அதோடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே வந்து இந்த லாலா லஜபதி ராய் அப்படின்ற பர்சன் தான். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடா நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் கோபேக் சைமன் அப்படின்றத கொண்டு வந்ததும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜபதி ராய் தான் வந்து கொண்டு வந்தார். ஓகேவா? அண்ட் இவர் எப்ப இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1928ல வந்து இந்த பர்சன் இறந்தாரு, நவம்பர் 17ல. ஓகேவா? இவருடைய எத்தனாவது டெத் ஆனிவர்சரியை இந்த இயர் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 93rd டெத் ஆனிவர்சரியை வந்து இந்த இயர் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இதுக்காக ரீசெண்டா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 மினிட்ஸ்க்கான அவருடைய பயோபிக்கை வந்து ரிலீஸ் பண்ணி அவரை வந்து இந்த இயர் அவருடைய டெத் ஆனிவர்சரியில அவரை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Ministry of Tribal Affairs and which body jointly launched an online certificate course on experimental learning for the 21st century of Ekelvia model resident
ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் யாரு? அர்ஜுன் முண்டாவா? ஓகேவா? யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து அர்ஜுன் முண்டா. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஆன்லைன் சர்டிபிகேட் கோர்ஸ் ஆன எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ஆஃப் தி ஃபார் தி 21st century ஆஃப் எக்கல்வியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். ஸோ இந்த எக்கல்வியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகேவா? அண்ட் இந்தியாவில் இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த எக்கல்வியா ஸ்கூல்ஸ்ல ரன் பண்ற அந்த டீச்சர்ஸுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வைஸ்க்கான ட்ரைனிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ யார்? நம்மளுடைய யூனியன் ட்ரைபல் அஃபேர்ஸோட சேர்ந்து. ஓகேவா? ஸோ யூனியன் ட்ரைபல் அஃபேர்ஸோட சேர்ந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த எக்கல்வியா டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா? ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் சிபிஎஸ்இயும் சேர்ந்து இந்த எக்கல்வியா ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் அண்ட் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸை வந்து ஆன்லைன் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கோர்ஸா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஏகல்வியா ஸ்கூல் அப்படின்றது யாருக்காக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, இந்தியால ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் தான் என்னது அப்படின்னா, இந்த எக்கல்வியா மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன். With which country India held X Shakti 2021 exercise. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் சக்தி அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியா எந்த கண்ட்ரியோட சேர்ந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது. எந்த கண்ட்ரியோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ஸோட சேர்ந்து தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரீஸோட வந்து இந்த மாதிரியான மிலிட்ரி எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ், ஏர்ஃபோர்ஸ்க்கான எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி ஷேரிங்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ் சக்தி அப்படின்றது எந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவில் நடக்கும் அப்படின்னா, இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கும் நடுவில் நடக்கும். ஓகேவா? அண்ட் இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் நடக்கிற எக்ஸசைஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் யூஎஸ்ஏ வந்து ரெட் பிளாக் அப்படின்ற ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மலபார் எக்ஸசைஸ்ல இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா இந்த 4 கண்ட்ரீஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸை நம்ம மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்தியா அண்ட் யூகே வந்து என்ன எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டா அவங்க வந்து கொகன் சக்தி அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற நேவல் எக்ஸசைஸை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்திரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் சக்தி அப்படின்றது. அண்ட் வருணா அப்படின்ற நேவல் எக்ஸசைஸும். ஓகேவா? ஸோ வருணா அப்படின்ற நேவல் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கும் நடுவில் நடக்கும். கருடா அப்படின்ற ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கும் நடுவில் நடக்கும். ஸோ இந்தியா அண்ட் சைனாக்கும் நடுவில் என்ன எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியா அண்ட் சைனாக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் BOB Financial has partnered with which organization to launch a Bank of Baroda credit cards on ரூபே பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ பிஓபி ஃபினான்ஷியல் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணி பிஓபி கிரெடிட் கார்ட்ஸ் ஆன் ரூபே பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு கிரெடிட் கார்ட்ஸை வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. அந்த கார்டு வந்து எந்தோடைய சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரூபே கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபாரின் கார்ட்ஸ் இஷ்யூஸ் கம்பெனிஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஓன் கார்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரூபே. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா, என்பிசிஐ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ பிஓபி வந்து ஒரு ரூபே கார்டை வந்து ஒரு ரூபே கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸா அவங்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்பிசிஐ கிட்ட தான் வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் who has been appointed as the United Nations Resident Coordinator in India with the host government approval. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்தியாக்கான ஒரு ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர்
வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து இந்தியால தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜா வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம சொல்றத அங்க கன்வே பண்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிறத இங்க கன்வே பண்றது அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ்க்கான ப்ரோகிராம்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ட வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ யார ரீசென்ட்டா யுனைடெட் நேஷன்ஸ் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இன் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷாம்பி ஷ்ராப் அப்படின்ற பெர்சன தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which city to host 2025 ஏசியன் யூத் பாரா கேம்ஸ்? ஓகேவா? 2025 ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் எந்த கண்ட்ரியை ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா எந்த சிட்டில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாஸ்கெண்ட். டாஸ்கெண்ட் எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். அண்ட் அதோடைய கரன்சியா என்ன இருக்கு அப்படின்னா சோம் அப்படின்றது வந்து அதோடைய கரன்சியா வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் 2021ல ஓகேவா? ஸோ இந்த 2021ல யூத் பாரா கேம்ஸ் இருக்கு இல்லையா? இது எங்க நடந்தது, எந்த கண்ட்ரில நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஹ்ரைன்ல நடந்தது. பஹ்ரைன்ல உடைய கேபிட்டல் என்னது மனாமாவா. ஓகேவா? ஸோ அந்த சிட்டில தான் 2021க்கான யூத் பாரா கேம்ஸ் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டோட்டலா இந்தியா வந்து 41 மெடல்ஸை வந்து இந்த இந்த இயர்க்கான யூத் பாரா கேம்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2025 எங்க நடக்க போகுது அப்படின்னா டாஸ்கெண்ட்ல நடக்க போகுது. அதோடைய கேபிட்டல் டாஸ்கெண்ட் வந்து எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? ஸோ டாக்கா வந்து எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் பங்களாதேஷ். மேலே வந்து மால்தீவ்ஸ் உடைய கேபிட்டல். பேங்காங் வந்து தாய்லாண்டோடைய கேபிட்டல். ஓகேவா? அண்ட் நியூ டெல்லி வந்து இந்தியாவுடைய கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Recently, Central Board of Trustees, which is the affects decision-making body of Employees Provident Fund Organization, EPFO has approved Constitution of Committee on Establishment-related matters. Who will head the committee? Okay, so இபிஎஃப்ஓ இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு டிசிஷன் மேக்கிங் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதை எடுக்கிறதுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த கமிட்டியுடைய ஹெட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதோடைய ஹெட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வர் டேலி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு கமிட்டியை தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. யாருடைய தலைமையில அந்த கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமேஸ்வர் டேலி அப்படின்ற பர்சனுடைய தலைமையில தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த இபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? ஓகேவா? ஸோ இபிஎஃப் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா 8.5%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7.1% வந்து அது இருக்கு. ஓகேவா? ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனாக்கு வந்து 7.6% இருக்கு. என்னது? சுகன்யா சம்ரிதி யோஜனாக்கு 7.6% ஆயிருக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசன். ஓகேவா? ஸோ சீனியர் சிட்டிசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.4% இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன். Which bank has launched microcredit facility for PM SVA நிதி? ஓகேவா? ஸோ பிஎம் எஸ்விஏ நிதி அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது. ஓகேவா? ஸோ எஸ்விஏ அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கான மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே 10,000 வரைக்குமான ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரீட் வெண்டார் ஸ்கீமுக்கு கீழே அப் டு 10,000 வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா? ஓகேவா? இந்த ஸ்கீமோடைய மெயின் எய்மே அதுதான். இந்தியால இருக்கிற ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ தெருக்கள்ல சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த கோவிட் பேண்டமிக்னால அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அகைன் அவங்களுடைய பிசினஸை வந்து அவங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப் டு 10,000 வரைக்குமான ஃப்ரீ லோன்ஸை வந்து இந்த பிஎம் எஸ்பிஐ நிதிக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா எந்த பேங்க் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே லோன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து இதுக்கு கீழே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏசியாஸ் பெஸ்ட் எஸ்எம்இ பேங்க். ஓகேவா? ஸோ ஏசியாவுடைய பெஸ்ட்
ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர்ஸ் பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு அப்படின்றது அதோடைய டேக்லைனா இருக்கு. சசிதர் ஜெகதீஷன் அப்படின்ற பர்சன் வந்து எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஓன் தி கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2021? ஓகேவா? ஸோ 2021ல நடந்த கத்தார் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் ஹாமில்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து இந்த இயர்க்கான 22 கிராண்ட் பிரிக்ஸ்க்கான வின்னர் லிஸ்ட் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இயர் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னா லீவ்ஸ் ஹாமில்டன். டோட்டலா 2021ல லீவ்ஸ் ஹாமில்டன் எத்தனை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 8 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. மேக்ஸ் வெஸ்டப்பன் 10 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணி இந்த இயர்க்கான F1 சாம்பியன்ஷிப்பாவும் ஃபர்ஸ்ட் டைமா அந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently government notified how much GST rate on MMF. MMF அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா man-made fabric. ஓகேவா? ஃபேப்ரிக், man-made fabric yarn fabrics from 1st January 2022. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 1st January 2022ல இருந்து இந்த man-made fabricக்கான yarns எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான ஜிஎஸ்டி ரேட்டை வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜூலை 1 வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் ஜிஎஸ்டி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமா எந்த கண்ட்ரி வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்லாப்ஸ் வந்து என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்னா 0%, 5%, 12%, 18% and 28%. ஓகேவா? ஸோ இந்த 5 ரேஞ்சஸ்ல தான் வந்து இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேன்மேட் ஃபேப்ரிக்ஸ்க்கு ஜனவரி 1st 2022ல இருந்து எவ்வளோ % அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12% வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், India's first fishery business incubation center launched in which city? ஓகேவா? ஸோ இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபிஷரி பிசினஸ்க்கான ஒரு இன்குபேஷன் சென்டர் எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குருகிராம்ல தான் ஓபன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ குருகிராம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா தான். ஸோ ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிஷரிஸ்ல வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான ஒரு இன்குபேஷன் சென்டரை வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ மெயினா எதுக்காக ஃபிஷரி செக்டார்ஸ்ல வந்து இன்னும் நிறைய பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அண்ட் ஹரியானாவுடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோகர் லால் கட்டர் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காரு. பண்டாரு தட்டாதாரியா அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், RBI projected retail inflation at what percentage 2021 to 2022? ஓகேவா? ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகே, எவ்வளோ % இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5.3% அப்படிங்கிறது. ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன? பிரைசஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுறத தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் படியும் கால்குலேட் பண்ணலாம், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் படியும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016. அண்ட் இந்த ஹோல் சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் ரேட் வந்து 17. ஓகேவா? அண்ட் இது வந்து கூட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது தான் எது அப்படின்னா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? அண்ட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதை ரெண்டையுமே சேர்த்து கால்குலேட் பண்றது தான் எது அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம், பட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி, ஏன்னா அதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து ஆட் ஆகுறதுனால அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் வந்து இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத சிபிஐ பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2021 to 2022க்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5.3%. நெக்ஸ்ட், which will be India's first scheme that offers a exposure to global companies participating in the blockchain ecosystem that got approval by SEBI? ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஓகேவா which will be the India's first scheme. ஓகேவா? இந்தியாவில் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
global companies participating in the blockchain ecosystem that got approval by SEBI. So இந்த blockchain அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்யூர்டு சிஸ்டம், ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து இந்த சைபர் ரிலேட்டடான கிரைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எல்லாமே பிளாக் செயினை யூஸ் பண்ணி வந்து நம்ம மோர் செக்யூர்டா வச்சிருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து ஃப்ராட்ஸ் வராம தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பிளாக் செயின் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பிளாக் செயின் சர்வீசஸ், அந்த டெக்னாலஜியை வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது யாரு ரீசெண்டா வந்து அதுக்கான அப்ரூவலையுமே வந்து செபி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் ஃபீடர் ஃபண்ட் அப்படின்றது தான் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிளாக் செயின் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஃப்ராட்ஸ் எதுவும் வராம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாக் செயின் அப்படின்றத செபி வந்து ஸ்டாக் மார்க்கெட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், which provider recently received an in-principle approval from RBI to set up an account aggregator business under its wholly owned subsidiary. So இந்த account aggregator அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ரீசன்ட் நியூஸஸ்ல. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் இல்ல, ஒரு பர்சன்ஸே வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கான டீடைல்ஸுமே வந்து நமக்கு சிங்கிள் பிளேஸ்ல சேஃப் அண்ட் செக்யூர்ட் மேனர்ல கிடைக்கிறது தான் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுல ரீசெண்டா நிறைய பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து ஜாயின் ஆகிட்டே வர்றாங்க. ஸோ அதுல ரீசெண்டா இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ல ஜாயின் ஆனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NSDL இ-கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் நம்மளுடைய பேன் கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கான்டாக்ட் பண்றது NSDL தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட்ஸ் தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் ரீசெண்டா RBI கிட்ட எதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டருக்கான பெர்மிஷன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், which union minister has turned author with debut novel Lal Salam? ஸோ லால் சலாம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் தி யூனியன் மினிஸ்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கை அவங்க எழுதுனது மூலியமா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்கா வந்து இது ஆயிருக்கு. ஸோ எந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி ஜுபின் இரானி, உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து இந்த லால் சலாம் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் நக்சல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதில் தான் ஒரு பார்ட்டாக வந்து ஒரு 76 CRPF வீரர்கள் வந்து அந்த நக்சல் அட்டாக்ஸில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த CRPF வீரர்கள் அந்த நக்சல் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எழுதின புக்கு தான் எது அப்படின்னா இந்த லால் சலாம் அப்படின்றது. இது எழுதினது யாரு அப்படின்னா ஸ்மிருதி ஜுபின் இரானி தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், what is the rank of India's global bribery risk ranking published by ட்ரேஸ்? ஓகேவா? ஸோ இந்த பிரைபரி ரிஸ்க் இண்டெக்ஸர் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ட்ரேஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைபரி அப்படின்றது என்ன? கரப்ஷன், லஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 82nd பொசிஷன்ல வந்து இந்தியா இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, அதாவது பெட்டர் பிரைபரி இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்வே வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகே, அண்ட் லீஸ்ட் பொசிஷன்ல, ஓகேவா, லீஸ்ட் பொசிஷன் அதாவது டோட்டலா வந்து 194 கண்ட்ரீஸ்க்கான ரேங்கிங்ஸ் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. 194th பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா வந்து லாஸ்ட் பொசிஷன்லயும், லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துர்க்மனிஸ்தான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் இருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃபா ரேங்கிங்ஸ்ல வந்து இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 106 பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 101 பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18th பொசிஷன்ல வந்து இந்தியா இருக்காங்க. நெக்ஸ்ட், which organization has introduced an internal ombudsman mechanism for select NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்? ஓகேவா? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து
இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் மெக்கானிசம் ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து டெபாசிட் என்பிஎஃப்சி அண்ட் நான் பேங்கிங் டெபாசிட் என்பிஎஃப்சி ரெண்டு என்பிஎஃப்சில ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிற என்பிஎஃப்சிஸ், இன்னொன்று டெபாசிட் அக்செப்ட் பண்ணாத என்பிஎஃப்சிஸ் நம்ம நான் டெபாசிட் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த நான் டெபாசிட் என்பிஎஃப்சிஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஒர்த் வந்து 5000 crore மேல இருந்தது அப்படின்னா அந்த என்பிஎஃப்சிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படின்றத செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பூஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் உடைய கிரீவரன்ஸை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறது தான் அம்பூஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு பேங்கிங் அம்பூஸ்மெண்ட் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ என்னது, நமக்கு ஏதாவது சர்வீசஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அம்பூஸ்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அம்பூஸ்மெண்ட் பண்ற வேலை. அண்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படின்றது வந்து கஸ்டமர்ஸ் உடைய கிரீவரன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் இந்த என்பிஎஃப்சிஸ்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து பாக்குறதுக்கு தான் இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை வந்து கொடுத்திருக்காங்க. யார் இந்த பெர்மிஷனுக்கு அப்ரூவ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ரீசெண்டா இதுக்கான பெர்மிஷனை வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், who have won the 2021 Kids Rights International Children Peace Prize for tackling pollution from the household வேஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம வீடுகள்ல இருந்து வர்ற வேஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணதுக்காக வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு 2 பர்சன்ஸுக்கு வந்து கிட்ஸ் ரைட் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் பிரைஸ் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஏரியால இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விகான் அண்ட் நவ் அகர்வால் அப்படின்ற பர்சன் தான். ஸோ இது பேஸ் பண்ணி இவங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஸ்டெப் கிரீனர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் கிரீனர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன இதாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா வீடுகளுக்குமே போய் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் எது அப்படின்னா இந்த ஒன் ஸ்டெப் கிரீனர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்கான ரீசைக்கிளிங்காக இந்த கிட்ஸ் ரைட்ஸ் பீஸ் பிரைஸ்க்கான அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை யார் ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014ல வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து 2 பர்சனுக்கு கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி அண்ட் மலாலா யூசுப்சாய், இந்த 2 பர்சனுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அண்ட் கைலாஷ் சத்யாத்ரி வந்து இந்தியாவை சேர்ந்த பர்சன். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து இந்த அவார்டை வந்து விகான் அண்ட் நவ் அகர்வால் இந்த பர்சன் இவங்க 2 பேருக்கும் பிரசன்ட் பண்ணது. நெக்ஸ்ட், who was conferred with 12th Manipur State Award for Literature. ஓகேவா? ஸோ மணிப்பூர் ஸ்டேட் அவார்டுடைய 12th edition ஃபார் லிட்ரேச்சரை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெல் தாங்கா அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா இந்த ஸ்டேட்ல வந்து என்ன ஃபெஸ்டிவல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நட்ட சங்கீர்த்தனா அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து ரீசெண்டா நடந்தது. ஓகேவா? அண்ட் டாம்லாங் ஆரஞ்ச், ஓகே, என்ன ஆரஞ்ச், டாம்லாங் ஆரஞ்சா இருக்கட்டும், பிளாக் ரைஸா இருக்கட்டும். ஓகேவா? அண்ட் அங்க இருக்கிற ஹிட்டாச்சி சில்லி அப்படின்றது. ஓகே, ஸோ பிளாக் ரைஸ் அண்ட் ஹிட்டாச்சி சில்லி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக் வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்த ப்ராடக்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், according to a new report by research arm of consultants McKinsey and Co, which country overtook USA as the world's richest nation? ஓகேவா? ஸோ இந்த மெக்கன்சி அப்படின்ற ரிசர்ச் ஆர்ம் அண்ட் கன்சல்டன்சி இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட் படி ரீசெண்டா யூஎஸ்ஐ வந்து பீட் பண்ணி ஒரு கண்ட்ரி வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் நேஷனா ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா. ஓகேவா? ஸோ மெக்கன்சி ரிப்போர்ட் படி சைனா வந்து யூஎஸ்ஐயும் பீட் பண்ணி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் நேஷனா வந்து ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்,
As per World Bank report, India received how much amount of remittance in 2021? ஓகேவா? ஸோ இந்தியா வந்து இந்த 2021ல எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெமிட்டன்ஸா பெற்றிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணா? வேர்ல்ட் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் இன் 2021ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 87 பில்லியன். ஓகேவா? ஸோ 2020ல நமக்கு எவ்வளவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 83 பில்லியனா இருந்தது. ஓகேவா? ஸோ டாலர்ல 83 பில்லியனா இருந்தது. இந்த இயர் வந்து 4 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகி 87 பில்லியன் ஆயிருக்கு. ஸோ ரெமிட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான இன்கம் வர்றதுதான். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்றதுனால நமக்கு வர்ற அந்த இன்கம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த 2021ல வேர்ல்ட் பேங்க் படி இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 87 பில்லியன்ஸா வந்து இருக்கு. In which state Bayota Bandhana festival will be celebrated? So இந்த Bayota Bandhana அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசால தான் வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லேக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த லேக்ல வந்து தீபம் சிலை இன்னும் சில திங்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் தான் வந்து இந்த பொய்டா பந்தானா அப்படின்றது எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்ல வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்றத அப்சர்வ் பண்றாங்க. ரத் யாத்ரா, ஜெகநாத் யாத்ரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து எங்க இன்னும் சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஒடிசால செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேவா? அண்ட் ரீசெண்டா வந்து மேகாலயால ஓகேவா? மேகாலயால என்ன ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வங்காளா ஆர் இத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 100 ட்ரம்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டா மேகாலயாலேயே வந்து செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல். ஓகேவா? செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவலும் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேகாலயால தான் வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் ஒடிசாவுடைய சிஎம் வந்து நவீன் பட்நாயக் இருக்காரு. அண்ட் கவர்னரா வந்து கணேஷ் லால் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், how much amount has been released by Department of Expenditure as a health sector grant for rural and urban local bodies of 19 states? Okay, so Department of Expenditure இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 ஸ்டேட்ஸுக்கு அங்க இருக்கிற ஹெல்த் செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 19 ஸ்டேட்ஸ்ல ஹெல்த் செக்டார்ஸை வந்து இன்னும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும். அண்ட் அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஹெல்த் செக்டார்ஸ்ல இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் ஆன எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8,453 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற 19 ஸ்டேட்ஸ்க்கான ஹெல்த் செக்டர் ரிலேட்டடா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8,453 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently how much kilometer of roads was approved by cabinet to be built under the Pradhan Mantri Gram Sadak Yojana in far-flung tribal and backward areas? So இந்த பிரதான மந்திரி கிராம் சதக் யோஜனா இருக்கு இல்லையா? இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000லயே வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஃபார் ரோட் கனெக்டிவிட்டி. இந்தியால இருக்கிற ரூரல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணணும், ரோட் மூலியமா கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பிரதான மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே ஓகேவா? ஸோ ரீசென்ட்லி ஹவு மச் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் வாஸ் அப்ரூவ்ட் பை தி கேபினெட் டு பில்ட் அண்டர் பிரதான மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ரீசெண்டா கேபினெட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கான ரோட்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு பெர்மிஷன், அதாவது அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32,152 கிலோமீட்டர்ஸ்க்கான ரோடை வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே பில்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. மெயினா ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து இந்த ரோட்ஸை வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 33,822 crores. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளோ crores அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நியர்லி 34,000 crores வந்து இந்த 32,152 கிலோமீட்டர்ஸ் போடுறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், which bank announced the launch of Indus Merchant Solution, a comprehensive mobile application to enable merchants? ஓகேவா? ஸோ இந்த இண்டஸ் மர்ச்சன்ட் சொல்யூஷன் சொல்லும் போது நமக்கு எந்த பேங்க் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்தியால
இருக்கிற பேங்க்ஸ்ல பிரைவேட் பேங்க்ஸா இருக்கலாம், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸா இருக்கலாம். ஓகேவா? சோ அதுல இண்டஸ் அப்படின்றது எந்த நேம்ல வருது? இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகேவா? சோ இண்டஸ்இண்ட் பேங்க் தான் வந்து இத லான்ச் பண்ணிருக்காங்க. இண்டஸ் மெர்ச்சன்ட் சொல்யூஷன். ஓகேவா? அவங்களுடைய மெர்ச்சன்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை வந்து இன்னும் ஈஸி ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு ஆப் தான் எது அப்படின்னா இந்த இண்டஸ் மெர்ச்சன்ட் சொல்யூஷன். ஓகேவா? சோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கிற மெர்ச்சன்ட் கஸ்டமர்ஸ்க்கான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து இந்த ஆப் மூலியமா இன்னும் ஈஸி ஆக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டஸ் மெர்ச்சன்ட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை எந்த பேங்க் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இண்டஸ் பேங்க் தான் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், who is the author of book Unshackling India, Hard Truths and Clear Choice of Economic Revival? ஓகேவா? ஸோ Unshackling India, Hard Truths and Clear Choice of Economic Revival. இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புக் எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு இந்தியாவுடைய எக்கனாமி வந்து எப்படி இருக்கும், இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 2022ல வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி 75 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 25 இயர்ஸ்ல இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் அண்ட் இந்தியாவுடைய எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு வளரும், ஸோ அதனால நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரியான ட்ரூத்ஸை பத்தின புக்கு தான் எது அப்படின்னா இந்த அன்ஷேக்லிங் இந்தியா அப்படின்றது. இதை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஜய் சிப்பர் அண்ட் சால்மான் ஜோஸ். ஓகேவா? ஸோ போத் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அன்ஷேக்லிங் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், தி 7th edition of Indian Ocean Naval Symposium Conclave of Chiefs held at which city? இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் வந்து ஒரு சிட்டில நடந்திருக்கு. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய 7th எடிஷன். ஓகேவா? ஸோ எந்த சிட்டில நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது ரிலேட்டட் அது இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த சிம்போசியம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரீஸ் இருக்கிற எல்லா ஹை டெலிகேஷன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மேரிடைம்ஸை வந்து இன்னும் எப்படி செக்யூரா வச்சுக்கலாம் அப்படின்றத தான் இந்த சிம்போசியம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல தான் வந்து இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ இந்தியன் ஓஷன் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த சிம்போசியம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், India's first grass conservatory to be established in which state? ஸோ இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த கிராஸ் கன்சர்வேட்டரி அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணிகேட் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த கிராஸ் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது வந்து சில உயிரினங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது தானே? ஓகேவா? ஸோ அதனால இந்த கிராஸ் ஸ்பீசிஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கன்சர்வேட்டரியை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ராணிகேட் அப்படின்ற பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ரீசெண்டா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் உத்தரகாண்ட்ல வந்து ரீசெண்டா வந்து அந்த ஸ்டேட்ல தானே வந்து ரிஷாப் பண்ட் இருக்காரு. ஓகேவா? ஸோ ரிஷாப் பண்ட் அப்படின்ற கிரிக்கெட்டர் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் சேர்ந்த பர்சன் தான். ஸோ உத்தரகாண்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஷாப் பண்டை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி அருணாச்சல் ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அருணாச்சலுடைய பிராண்ட் அம்பாசிடரா அந்த ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டர் சஞ்சய் தத் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கிற ஆஸ்காட் அப்படின்ற வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை வந்து ரீசெண்டா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஜிம் கார்பெட், நந்தா தேவி, வேலி ஆஃப் ஃபிளார்ஸ் அப்படின்ற நேஷனல் பார்க்ஸ் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்டுடைய சிஎம்ஆ வந்து புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் கவர்னரா வந்து குர்மீத் சிங் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், India's first food museum inaugurated in which state? ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால இந்த ஃபுட் மியூசியம் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் டைம்ஸ்ல நம்ம விவசாயத்துக்காக யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த மியூசியம்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து என்னென்ன டெக்னாலஜிஸை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரிலேட்டடாகவுமே வந்து இந்த மியூசியம்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஃபுட் மியூசியம் வந்து எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல தான் வந்து
இந்த இந்தியால ஃபர்ஸ்ட் ஃபுட் மியூசியம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சிஎம்மா வந்து எம்.கே. ஸ்டாலின் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா ஆர்.என். ரவி அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. வேர் ஹேஸ் இந்தியன் நேவி கண்டக்டட் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பிரஸ்தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நேவி வந்து ரீசெண்டா அவங்களுடைய செக்யூரிட்டி எக்ஸசைஸ் அதோடைய நேம் என்ன அப்படின்னா பிரஸ்தான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவிக்குள்ளேயே அவங்க கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸசைஸோட நேம் பிரஸ்தான். இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை டாக்யார்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அங்கதான் வந்து ரீசெண்டா இந்த எக்ஸசைஸை நம்மளுடைய நேவி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசம்பர் 4 அப்படின்றத வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்தியன் நேவி சீஃபா வந்து ரீசெண்டா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர் ஹரிகுமார் அப்படின்ற பர்சனை வந்து இந்தியன் நேவி கான சீஃபா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹரிகுமார் சாரி கரம்பீர் சிங் அப்படின்ற பர்சன் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நவம்பர் 30th வந்து நேவி சீஃபா வந்து யார் பொறுப்பு எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஆர் ஹரிகுமார் அப்படின்ற பர்சன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அக்டோபர் 8 அப்படின்றது என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஜான் 15 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்மி சீஃபா வந்து மனோஜ் முகுந்த் நர்வானே அப்படின்ற பர்சன் இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃபா வந்து வி.ஆர். சௌத்ரி அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் India has been re-elected to UNESCO Executive Board of for which term? ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ உடைய எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கான போர்டுக்கு இந்தியாவை வந்து அகைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோக்கான எக்ஸிக்யூட்டிவ் போர்டு ஆல்ரெடி இந்தியா தான் இருந்திருக்காங்க. ஸோ அகைன் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2021ல இருந்து 2025 வரைக்கும் யுனெஸ்கோ உடைய எக்ஸிக்யூட்டிவ் போர்டை வந்து யாரை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ OECD ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தி 82nd edition of All India Presiding Officer Conference held in which city? ஓகேவா? ஸோ இந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆன் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்தியாவில் இருக்கிற ஹை டெலிகேட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த IAS IPS அந்த பொசிஷன்ல இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ டிசிஷன் மேக்கிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இது ஆல் இண்டியா ப்ரெசிடிங் ஆஃபீஸர். இதோடைய 82nd எடிஷன் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்லால தான் நடந்திருக்கு. சிம்லா எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் Who won the 2021 JCP Prize for Literature? So already இந்த கொஸ்டின் இந்த வீடியோல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த JCP Prize for Literature அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா மலையாளம் ஆத்தரா இருக்கிற எம் முகுந்தன் அப்படின்ற பர்சன் எழுதியிருக்காரு. அவர் எழுதின இந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நந்தகுமார் ஃபாத்திமா அப்படின்ற பர்சன் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் Recently, Prime Minister Modi launched Ration Aapka Gram sickle cell mission scheme in which state? ஓகேவா? ஸோ இந்த ரேஷன் ஆப்கா கிராம் அப்படின்ற இந்த ஸ்கீம் அண்ட் ஷிக்கிள் ஷெல் மிஷன் ஸ்கீம் இதை எந்த ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேஷன்ஸை வந்து அவங்கவுங்களுடைய எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக ரூரல் ஏரியாஸ் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ரேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு மார்க்கெட் பிளேசஸ். ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு இந்த ஷிக்கல் மிஷன் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இதை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து இனாகிரேட்டும் பண்ணி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் Which organization has launched the second window of a Swalamban Challenge Fund with Green Bharat as a prioritized theme? ஓகேவா? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஸ்வலாம்பன் சேலஞ்ச் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் கிரீன் பாரத் as a prioritized theme? ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா
இந்தியால இருக்கிற எம்எஸ்எம்இஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இப்ப நீங்க புதுசா ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்டின்னா, அவங்களுக்கான ஐடியாஸ் இருந்தது அப்டின்னா, நம்மளுக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து எந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க? சிட்பி இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ சிட்பி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து இந்த ஸ்வலாம்பன் ஸ்கீம்க்கு கீழ என்ன பண்றாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ற எம்எஸ்எம்இஸ எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து கிரீன் பாரத்த வந்து மென்ஷன் பண்ணதா இருக்கணும். ஸோ கிரீன் பாரத் அப்படின்றது என்ன? கார்பன் டூ எமிஷன்ஸ் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே இல்லாம என்விரான்மெண்டல் வந்து கிரீனா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த ஸ்வலாம்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்கு கீழ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இத ரீசென்ட்டா யார் லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிட்பி தான் லான்ச் பண்ணாங்க. இதோடைய சேர்பர்சனா வந்து எஸ். ரமணா அப்படின்ற சிவசுப்ரமணிய ரமணா அப்படின்ற பெர்சன் தான் இருக்காங்க. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லக்னோல வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. Next one, recently Ministry of Textiles has decided to set up a handloom village at Moring of which state? Okay, Ministry of Textilesக்கு யார் இருக்கா அப்படின்னா பியூஷ் கோயல் அப்படின்ற பர்சன் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு இருக்காரு. ஸோ ரீசெண்டா வந்து ஹேண்ட்லூம் வில்லேஜை வந்து மோரிங் அப்படின்ற பிளேஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா இந்த ஹேண்ட்லூம்கான கிளஸ்டரையுமே வந்து மணிப்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ல வெயிட் லிஃப்டிங்ல சில்வர் மெடல் யார் வின் பண்ணா? மீராபாய் சானு வின் பண்ணாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய பர்த் பிளேஸா இருக்கிற நொங்காக் அப்படின்ற அந்த ஒரு வில்லேஜ்ல வந்து இந்த ஹேண்ட்லூம்கான ஒரு கிளஸ்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஹேண்ட்லூம் கிளஸ்டர் வந்து மீராபாய் சானுடைய பர்த் பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஹேண்ட்லூம்கான வில்லேஜுமே வந்து எந்த இடம் அப்படின்னா மொரிங் அப்படின்ற மணிப்பூர்ல இருக்கிற மொரிங் அப்படின்ற பிளேஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளஸ்டரா இருக்கட்டும் வில்லேஜா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து மணிப்பூர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஓன் தி பிரசிலியன் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு? ஓகேவா? ஸோ பிரசிலியன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் லீவ்ஸ் ஹாமில்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ டோட்டலா மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து இந்த இயருக்கான 10 மெடல்ஸை வின் பண்ணி சாம்பியனா இருக்காரு. லீவ்ஸ் ஹாமில்டன் வந்து 8 மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய கரியர்ல 2021ல மொத்தமா வந்து 103 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ 100th கிராண்ட் பிரிக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் தான் வந்து 100. அண்ட் 103rd கிராண்ட் பிரிக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகேவா? அண்ட் இந்த இயர் லாஸ்டா நடந்தது கிராண்ட் பிரிக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் தான் லாஸ்டா நடந்தது. ஸோ அதுல வின் பண்ணது மூலியமா ஃபர்ஸ்ட் டைமா F1 சாம்பியன்ஷிப்பை மேக்ஸ் வெஸ்டப்பன் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் லிவ்ஸ் ஹாமில்டன் வந்து இப்போ வரைக்கும் 7 டைம்ஸ் வந்து இந்த F1 சாம்பியன் அப்படின்றத வந்து வின் பண்ண பர்சன். ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், AB de Villiers has announced retirement from all forms of a cricket. He hails from which country? ஓகேவா? ஸோ AB de Villiers வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பர்சன். ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கிற 2020 இருக்கலாம் டெஸ்ட் அண்ட் ஓடிஐ இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐபிஎல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற கேம்ஸ்லயும் ஆல் ஓவரா வந்து மொத்தமாவே வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஏபி டிவிலியர்ஸ் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பர்சன். அண்ட் ரீசெண்டா நம்ம பார்த்தோம் வாகப் ரியாஸ் அப்படின்ற பாகிஸ்தான் பிளேயர் வந்து 2023ல நடக்கிற இந்தியால நடக்க போற வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா வந்து ரிட்டையர்ட் ஆகுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து நவம்பர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான 3rd பார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th பார்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.